ஏ சாமி, கருப்பு என் கொலை சாமி. சொல்லுப்பா. என் பிள்ளை நல்லா படிக்கிற சாமி, நல்லா படிக்கிற பிள்ளை சாமி. அதனால கஷ்டப்பட்டு உடனே வாங்கி என் பிள்ளைய யூனிவர்சிட்டியில சீட்டு வாங்கி சேர்த்து விட்டேன் சாமி. சரி, நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. இப்ப என்னன்னு தெரியல, படிக்க போக மாட்டேன், எனக்கு படிப்பு வேணாங்குது சாமி. என்னப்பா அவன் பிரச்சனை? காலேஜ் பிடிக்கலையா? இல்ல இல்ல படிக்கிற பாடம் பிடிக்கலையா? இல்ல. அப்புறம் என்னடா அவன் பிரச்சனை சொல்றா? அது எதுவுமே இல்ல, எனக்கு அங்க போவே பயமா இருக்கு. ஏன்? எனக்கு படிப்பு வேணாம். அங்க யூனிவர்சிட்டிக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ ஒரு ரவுடி பையன் என்னை திருட்டுத்தனமா வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறான். வெளியே சொன்னா கொலை பண்ணிடுவேன்னு சொல்றான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் படிக்கவே வேணாம், என்னை விட்டுருங்க. யாராவது சொல்லுப்பா. சாமி, இதே மாதிரிதான் பொள்ளாச்சியில ஒரு புள்ளைய 10 பையன் கெடுத்து வீடியோ எடுத்து வச்சு அந்த புள்ளைய மிரட்டினானுங்க. அத நான் டிவியில பார்த்தேன் சாமி. அப்பயே என் கொலையெல்லாம் நடுக்கிடுச்சு. இந்த பூமியில, இந்த புதுச்சேரியில 9 வயசு பாப்பா சாமி, ஆர்த்தின்ற பாப்பா, அந்த புள்ளைய 2 கொலகார பையலுங்க எடுத்து சித்திரவதை பண்ணி கட்டி சாக்குல கட்டி சாக்கடையில போட்டானுங்க சாமி, குப்பைய போடுற மாதிரி. அது மட்டுமா சாமி, இந்த ஊர்ல காலேஜ்ல படிக்க போன பிள்ளைய அந்த காலேஜ் பிரின்சிபால போன்ல பாலியல் இது பண்ணி கொடுமைப்படுத்தி அந்த பிரின்சிபால அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல வச்சிருக்காங்களாம். இப்படி எல்லாம் நடக்கிறத பார்த்தா என் பிள்ளைக்கு அது மாதிரி எதுவும் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு சாமி. ஏய், ஒண்ணும் கவலைப்படாதடா. இந்த கருப்பு இருக்க வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னமா பிரச்சனை? தைரியமா சொல்லுடா. என்ன பிரச்சனை உனக்கு? அப்ப நான் இருக்கு, சொல்லு தைரியமா. சொல்லு. அது அங்க யூனிவர்சிட்டில சொல்லுடா. ஏதோ ஒரு சாரி என்ன அத சொல்லு. என்னது? சாரா. இதேதா சாமி சொல்லுது. சாரு சாருன்னு ராத்திரி எல்லாம் பெணாத்துது. யார் அந்த சாருன்னு தான் எனக்கு தெரியல சாமி, நீ தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் சாமி. சாரா யாரே கருப்பா? யாரோ அந்த சாரு? கருப்பு கிட்ட காட்டாம சிக்காம. யார் அந்த சாரு? வெத்தல போட்டு பாறப்பா. பாத்துறேன், வெத்தல போட்டு பாறப்பா, பாறப்பா. கருப்பா. வாடா. அண்ணா காட்டா கருப்பா. கருப்பா. என்னப்பா? வெத்தலைய கசக்கியும் பார்த்துட்டேன். வெத்தலை சாறு தான் வருதே ஒளியே. அந்த சாறு யாருன்னு தெரியலையாப்பா. என்னடா கருப்பனவே கண்ணை கட்டுறாங்களே, கொன்ற அருவாலே. கருப்பனை வேண்டி கேட்கிறேன். கருப்பா, சங்கலி கருப்பா, சாத்த கருப்பா, கோட்டை கருப்பா, கருப்பா, 600 பெரிய கருப்பா. ஆறு காட்டுறா இருக்கு. என்னப்பா? கருப்பா கண்ணு கெட்டின தூரம் மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே கரை வெட்டி கருணா திர்றாங்களாடா. ஏப்பா, அது யாரு தெரியலையா? அவங்கதான் திருச்சி திராவிட மாடலு. என்னடா அந்த திட்டி மாடல காரிக்கலாம்? அவனி அயோக்கிய பயிலுக இம்பிட்டு கரவேட்டிக்கார ஒன்னா சேரும்போதே தெரியுதுடா. கலெக்டர், மந்திரி, எம்பி, எம்எல்ஏ, மாவட்ட ஒன்றியம் மேல இருந்து கீழே வரைக்கும் இவங்க தாண்டா இருக்காங்க. எந்த பிள்ளையும் விடாம. இப்ப இங்க என்ன நடக்குது? இப்ப யாருக்கு ஒரு 3 வயசு தெரியானாடா. அவங்க யாரும் தெரியல கருப்பு. அவங்கதான் காங்கிரஸ். தமிழ்நாட்டு பாடல இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் தள்ளி பார்த்துட்டாங்க. இங்க வந்து பார்த்தா இங்க ஒரு 3 வேட்டி கரைக்கு வரானாடா. அவங்கதான் சாமின்ற பேர்ல அலையறவங்க. என்னடா இந்த கருப்பு சாமியை விட கருப்பு சாமிக்கு அது ஏமா 50 வருஷமா இந்த சாமியா ஆண்டிருக்கான் போல இருக்கு. ஒரு கவானி பையன சேரிய பாண்டிச்சேரியாத்தே வச்சிருக்காங்க போல இருக்கு. ஆமா, இவங்களுக்கு வெக்கமில்லாம தெரிஞ்சுட்டாங்க. இவனை யாருந்து பாத்துடணும்டா. பாத்துறா. இவனை கண்ணை காட்டு வைக்கிற கருப்பு அருவா பத்தாது. உலக திருட்டு அயோக்கிய கவானி பையலாம் இருக்காங்க. இவங்களை எல்லாத்தையும் கொல்லணும்டா. விவசாயி எப்படி செடியை புடுங்கி தூரோடு போடுறானோ அப்படி ஒரு அடிப்படை மாற்ற வரணும்டா. அதுக்கு இவங்களை பூரா அடியோடு புடுங்கி காய போட்டுருங்க. காஞ்சாலும் காத்துல பரவி வந்துருவாங்க. இவங்களை இந்த கருப்பு தீய வச்சு கொஞ்சமா எரிச்சு சாம்பலா ஊதி விட்டுறாங்க. அந்த கருப்பு எப்படிப்பா ஊதுவேன்? அப்படி ஊதுறேன், காத்துல கலந்துடுறேன். கவலைப்படாதீங்க. சரி, என் கருப்பை காத்து கொடுப்போம்டா உங்களுக்கு. பாரு, பாண்டிச்சேரியில
28 தொகுதியிலையும் என் பிள்ளையிலே 600 சீமான் பெரிய கருப்பேன். செல்ல கருப்பேன். குட்டி கருப்புகளை இறக்கி விட்டுருக்காண்டா. ஆமா. படிச்ச பிள்ளைகளா இந்த நாட்டை மாத்துறதுக்கு இறக்கி விட்டுருக்கான். ஆமா. அந்த கருப்புக்கு ஓட்ட போடுங்கப்பா. கட்டி காப்பாங்க. ஆமா. இது வரைக்கும் பாத்திருக்கீங்கல்ல, எம்புட்டு ஐயோக்கே போய் அள்ளி தின்றுருக்காங்கன்னு. உங்களை கட்டி காப்பான். கட்டி காப்பான். தைரியமா போயிட்டு வாங்க. வெற்றி உங்களுக்கு தான். ஏப்பா உண்மையின் பக்கம் நிக்கிறீங்க, நேர்மையின் பக்கம் நிக்கிறீங்க, நாயத்தின் பக்கம் நிக்கிறீங்க. இந்த மண்ணையும் மக்களையும் என் குட்டி கருப்பு குட்டி கட்டி காப்பாங்க. ஆமா. என் அறையூர் பெரிய கருப்பு அவங்களை இறக்கி விட்டு பாப்பாண்டா. இந்த நாட்டை மாத்தி காட்டுவாண்டா. போடுங்கடா விவசாய சின்னத்துக்கு. கவலைப்படாது. எந்த சாரு அந்த சாரு இந்த சாரு எந்த சாரா இருந்தாலும் தைரியமா போய் படித்தா, பொம்பளைய படிச்சாதான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆமா. எல்லாம் போயிட்டு வா. உன் அண்ணன் ஒரு பெரிய கருப்பு இருக்கான். என் சேமியா அவனை இறக்கி விடுறேன். கட்டி காட்ட போய் படித்தா. போய் படித்தா. எந்த சாராவது அப்புறம் படிக்கிற பிள்ளைய தொட்டான்னா என் பெரிய கருப்பேன் 600 சீமா பச்சை மட்டை கருக்கோடு எடுத்துக்கு வந்து அடிக்கிற அடியில சும்மா அப்படியே பழுத்து சாரா ஓடும். ரத்தம் ஆறா ஓடும். ஆமா. அதோட எந்த சாரு எந்த ஆறுன்னு பாத்துக்க. ஐயா படித்தாடி தம்பா. உங்க அப்பா இருக்கான், போய் படி. அப்பா இருக்க தைரியமா போய் படி. தப்பு பண்ணவங்களாம் இன்னும் தைரியமா வெளியே சுத்திட்டு இருக்கப்ப பாதிக்கப்பட்ட நான் ஏன் பயந்து போய் வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கணும்? நான் தைரியமா படிக்க போறேன். இதுதான் என் தலையெழுத்து. இனிமே யாராலையும் மாத்த முடியாதுன்னு நினைச்சேன். கருப்பு சாமி என் கண்ணை திறந்து சீமானந்த காட்டிட்டாரு. இந்த ஒத்த விரல் என் வாழ்க்கையவே மாத்தும் அப்படின்ற பேராயுதம்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உள்ள போற எல்லா ஓட்டும் கூட்டணி அரசியலுக்கும் இல்ல, கவர்ச்சி அரசியலுக்கும் இல்ல. என்னை மாதிரி இளைஞர்களை இனிமே பேசியும் ஏமாத்த முடியாது, எதையும் காட்டியும் மயக்க முடியாது. எனக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடந்துடக்கூடாது. அதனாலதான் என் ஓட்டு, எங்க அம்மா ஓட்டு, என்னை மாதிரி எல்லார் ஓட்டும் இனிமே எங்க வாழ்க்கையை பத்தி நினைக்கிற நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு மட்டும்தான். பாத்தாடா கருப்பு படிச்ச பிள்ளைகளா? படிச்ச பிள்ளைகள விவரம் ஆயிடுச்சு. ஆமா. என் வருங்கால பிள்ளைகளை நீ ஏமாத்த முடியாதுப்பா. யாரும் ஏமாத்த முடியாது. தெளிவா இருக்கா? ஆமா. இங்க பாரு, பிள்ளைங்க கூட நீ மேல ஊருக்குள்ள நாட்டை பாத்துக்கிறோம், நம்ம எல்லையை பாத்துக்கிறோம். ஆமா. ஏப்பா இந்த ஒரு முறை போடுங்கப்பா விவசாயிக்கு ஓட்ட, அப்புறம் பாருங்கப்பா நாட்டை. கருப்பா சொல்லப்பா. எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க கருப்பா. என்னப்பா? நீதான் பேசுவீல, நல்லா பேசுவீல. கேளு, பேசு, கேளு. உங்க கேளுமா. அதே என் பிள்ளை பொம்பளை மக்கள் 2 சின்ன பிள்ளைகளை கொடுத்தது கண்ணீர் கம்பளமா வந்திருக்கா. என்னத்தா ஒரு தைரியமா சொல்லு. அவன் ஆறு எங்களை விட சாமி எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க சாமி. சொல்லுப்பா. அந்த குடிகார பையன் குடிச்சிட்டு வந்து என்னை அடிச்சு கொடுமைப்படுத்துறான் சாமி. குடும்பக்கார பிள்ளை எதுக்கு தாடிக்கிறான் அவங்க சாமி? இவன் அடிச்சு கொடுமைப்படுத்துறத பார்த்தா என் படிச்ச பிள்ளை தினம் அழுது மனசு உடைச்சு போய் அப்பா குடிக்காதீங்க, அம்மா அடிக்காதீங்கன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டா சாமி. பிள்ளைய கொண்டிருக்காண்டா கொலகார பிள்ளை. உன்னை விட்டு வருவான். ஏன்டா அந்த பிள்ளை அப்படி என்ன கொடுமைப்படுத்துற? மண்ணா பாடுறா. இப்ப என்னமா குடும்பம் சொல்லுமா. இப்ப விடியல் காசா அத கேட்டு நீ அடிக்கிறா சாமி. இது இந்த 2000 ரூபாய் போட்டாங்களா? அதுவா 5000 ரூபாய் 5000 மாத்திட்டாங்களா? கருப்பா நம்ம கூட கொடுப்பாங்க போல. என்னடா உனக்கு விடியல், எனக்கு குடியல். அச்சா 5000 ரூபாய் கொடுத்தாங்க இல்ல, திடீர்னு ஒரு நாள் ராத்திரி போட்டு விட்டாங்க. எவன் போட்டான்னு தெரியல, எங்க இருந்து போட்டான்னு தெரியல, எதுக்கு போட்டான்னு தெரியல. அப்ப அதை யாரும் நான் கண்டுபிடிக்கணும்ல. அப்பதான் நான் கேட்டேன், பாதி பங்கு எனக்கு இருக்குன்னு. நான் கொடுக்கணும்ல. அவ பாரு கருப்பா அன்னைக்கு கருப்புடுறா காணிக்க ஒருப்பா அன்னைக்கு கருப்பா
அன்னைக்கு என்ன பண்ணாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஏத்தி வச்சு வித்தாங்க. ஆமா, அப்பயும் இவகிட்ட புடிங்கி வந்து நான் குடிச்சேன். இப்ப பாட்டில நான் கொடுத்தேன்னா 10 ரூபாய் அவங்க கொடுப்பாங்க. அப்ப நான் குடிக்கணும்ல, இவ குடுக்கணும்ல, நீ தீர்ப்பு சொல்லணும்ல. கருப்பா, அடுத்த விடியல் காசை வாங்கி கொடுத்தேன்னா உங்க 2 பேருக்கும் புல்லு, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, சுருட்டு, உனக்கு படையல். கருப்பா, அத வச்சாதான் நீயே தீர்ப்பு சொல்லுவ. காசுல வாங்கி வந்து எங்க கொடுப்பா. நல்லா இருக்குடா மாட்டேன். பொம்பளைக்கு காசை குடுக்கிற மாதிரி கொடுத்து ஆம்பளைக்கு பூரா குடிக்க வைக்கிற மாதிரி குடிச்சு காசை புடிக்கி நல்லா இருக்குடா உங்க திருட்டு மாடலும் உருட்டலும் விரட்டலும். நல்ல உருட்டலு நல்ல திருட்டல்ரா. பெரும் கொண்ட காசு அடிச்சுக்கிறீங்க நீங்க. சொல்றா கருப்பா. திருச்சியில சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஆம் தமிழ் கட்சி பிள்ளைகள்லாம் போய் டாஸ்மார்க் கடையை பூரா அடிச்சு நொறுக்குறாங்க, அடிச்சு உடைச்சாங்க. அப்பயும் ஊழியர்கள் கொஞ்சம் மெதுவா போங்கடா அப்படின்னு கடையை உடைச்சிட்டு பெட்டி பெரிய தூக்கி வந்து ரோட்ல தேங்காய் செதறு தேங்காய் உடைச்ச மாதிரி சட்டி சட்னி அடிச்சு நிறைய விட்டு போனாங்க, உடைச்சு நொறுக்குனாங்க. இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு பூரா நாம் தமிழர் பிள்ளைங்க டாஸ்மார்க் கடையை பூரா அடிச்சு உடைச்சாங்க. ஆமா, அதுவே இருக்க கூடாதாண்டு அப்பயும் போட்டாங்க கேச. ஆமா, அதையும் விட்டானா அதையும் உடைச்சாங்க. என் பிள்ளைங்க தமிழ்நாடு புறம் போராட்டம் செஞ்சாங்கடா. அது மட்டும் இல்ல, பாண்டிச்சேரியில போறாங்க. இங்க வரு, எங்க போட்டாலும் கேச போடு, அதையும் உடைப்போம். கடையை தர, அதையும் உடைப்போம். எதுக்கு நாங்க 5 நிமிஷம் நாம் தமிழ் கட்சி பிள்ளைன்னு இறங்கி நினைச்சு குடியில்லாத நாட்டை உருவாக்குறது தாண்டா கும்பிட்டு பாடும். இந்த பாடிக்கிறதுக்காங்க 2 புள்ள, ஒரு புள்ள செத்து போச்சு. இப்படி 50 வருஷமா உங்களை குடிக்க வச்சு இப்படி ஆயிட்டீங்களா? உங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும்டா. அதுக்கு தாண்டா இறக்கி விட்டுருக்கேன். என் பிள்ளை பெரிய இருப்பேன். அண்ணன் ஒரு சீமா வந்துக்கே இருக்கான். நாடு ஊரா வந்துருக்கான். தமிழ்நாடு மட்டும் இல்ல, பாண்டிச்சேரியவே பழைய சேரி இல்லாம புது மாநிலமா கட்டி மாத்தி கோட்டை அமைப்பாண்டா. அதுக்கு தான் 28 குடியார இதுல மட்டும் கணக்கு கரெக்டா சொல்லிடு. இதுல விவரமெல்லாம் போட்டு பாட்டுல கேட்டுருக்கீங்க. கோட்டை மட்டும் போட்டு எங்கேயோ கோட்டை இருக்கு. குடிச்சுக்கிறதுனால 28 தொகுதியிலேயே குட்டி கருப்புகளை படிச்ச பிள்ளைகளை இறக்கி விட்டுருக்கானப்பா. 14 பொம்பளை பிள்ளை, 14 ஆம்பளை பையன், 28 பேர் நிப்பாச்சு. சரிக்கு சரி, ஆணும் பொண்ணு சமம் இறக்கி விட்டுருக்கா. அவருக்கு விவசாய சின்னத்துல ஓட்ட போடுங்கடா. இந்த பூரா காவக்கார கருப்பங்க எல்லையில இருந்து வந்திருக்கோம். இங்க கொள்ளச்சாமி 50 வருஷமா உள்ளூருக்குள்ளே அந்த சாமி இந்த சாமி ஆண்டுதா. உங்களை ரோட்ல உட்கார வச்சிருக்காங்க. ரோடு என்ன விரிவாக்கம் பண்ணலடா சாமியா. பள்ளமும் குண்டும் குழியுமா தான் கிடக்கு. கொள்ள போய் முட்டி சாகுறான். எந்தெந்த ஊர்லயே வர்றாங்க. பெரிய பாண்டிச்சேரின்ட்டு பூரா பாட்டிலி சேரியா மாறி ஊத்திக்கிருக்காங்களாப்பா. பாண்டிச்சேரி அப்படியேப்பட்டது இல்ல, பாரதியார் வாழ்ந்த மண்ணு, வாழ்ந்த மண்ணு. இப்படி பல சங்கரம் மாதிரி தெய்வீக பூமியப்பா. பசுமையான பூமியை மாத்திராதீங்க. 178 சித்தர் வாழ்ந்த பூமி. அழகா சொன்ன குடியாரம் இப்படி தெளிவா சொல்றான் பாரு. அந்த மாதிரி கோயிலுக்கு சித்தனா போக வேண்டியவன இப்படி சாராயத்தை போட்டு பத்தனா அனுப்பிட்டீங்களாடா கொடுமைக்கார பயலுகளா. மாத்தி அமைப்பாங்க. என்னத்தா சொல்லுதா? சொல்றேன் சாமி. 50 வருஷமா எதையெல்லாம் இலவசமா கொடுக்க யாராருக்கோ எங்க குடும்பம்லாம் நாசமா போச்சு சாமி. ஆனா இனிமே நாங்க ஏமாற மாட்டோம். என்னமா காரியம்? எங்க குடும்பம் தெரியும். மது போதை இல்லாத நாட்டை உருவாக்கி தரேன்னு சொல்றேன். சரி, இதுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். ஓடுதா விவசாயிக்கு? விவசாயிக்கு ஓட்டு போட போறியா? ஆமா, போடு. எனக்கு ஒரு குவார்டருக்கு மட்டும் காசை கொடு, நானும் விவசாயிக்கு ஓட்டு போடுறேன். போட்டுருக்கேன். அநியாயமா கொண்டு விட்டு கருப்பா சொல்லுப்பா. இந்த அடி என்னப்பா இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? டேய், 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு அடி அடிச்சிருந்தா நான் குடிச்சிருக்கவே மாட்டேன்டா. பாவிகளா, குடிச்சிருக்கவே மாட்டேன்டா. டேய், திமுக காரன் வந்தான், நல்லா பேசுனாங்க, தேன் ஒழுக பேசுனாங்க. காசு கொடுக்கிறேன், குடிச்சிட்டு
உதயசூரனுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாங்க. போட்டேன்டா. அதுக்கப்புறம் ரெட்டலக்காரன் வந்தாங்க. ஜெயலலிதா எம்ஜிஆர்னு பல பப்பாளி மாதிரி காமிச்சாங்க மூஞ்சிய. டேய் காசு கொடுக்கறேன் குடிச்சிட்டு ரெட்டலைக்கு ஓட்டு போடுறான்னு சொன்னேன். அப்ப போட்டேன்டா. அதுக்கப்புறம் இந்த காங்கிரஸ் பைய வந்தான். இப்ப பிஜேபி வர்றான். இன்னொருத்தன் நடிகன் யாரோ ஆட்டிக்கிட்டு வர்றான். இப்படி ஆளாளுக்கு வந்து என்ன மாதிரி ஆளை குடிக்க வச்சு ஆட்டை கெடுத்து விட்டாங்கடா. என் பிள்ளையும் குடும்பத்தையும் கெடுத்து விட்டாங்கடா. பாவிகளா. டேய் நானாடா குடிக்கிறேன், இவங்க நாடா குடிக்க வைக்கிறாங்க. பாவிகளா, என் புள்ள செத்து போச்சு, என் குடும்பம் இப்படி போச்சு. இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. என் பொண்டாட்டியே யோசிச்சுட்டாடா. குடும்பத்தை காப்பாத்தணும், புள்ளைய காப்பாத்தணும்னு சொன்னான்ல. இனி நான் குடிக்க மாட்டேன்டா. கருப்பா குடிக்க மாட்டேன்டா. ஆம் பொண்டாட்டி சொன்னது மாதிரி விவசாய சின்னத்துல நான் ஓட்ட போட போறேன். என் ஓட்டு என் பொண்டாட்டி ஓட்டு, என் புள்ள ஓட்டு எதிர்காலத்துக்கு விவசாயி தான்டா. என் சின்ன விவசாயிடா. கருப்பு குடியாரனே இப்படி திருந்திட்டாண்டா. மாறிட்டு 50 வருஷமா இப்படித்தான் குடிக்க வச்சு நீ கெடுத்து விட்டான்னு சொல்றான். இன்னும் குடிக்காத சனங்களும் படிச்ச மக்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. எது நியாயம்னு பாருங்க. 50 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமில்ல 2 ஜெனரேஷன் செத்து போயிட்டாங்க. கடைசியா பெத்த மகளவே குடியாரன் கண்ணுக்கு எதுக்கு கொண்டு விட்டா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் நுழைஞ்சுக்கிறதுக்கு விசப்பு சாயம் எல்லாத்தையும் மாத்தி அமைக்க. ஆமா அறிவோர் பெரிய இருப்பேன் வர்றாண்டா. ஏன் சீமா ஆடு உரம் 28 குட்டி கருப்பு. சாதாரண நினைச்சாங்கிட்டு பெட்டிக்கும் நோட்டுக்கும் மாறி போறவன் ஆளு கிடையாது. இந்த மண்ணுக்கு மக்களுக்கு விசுவாசம் நேர்மையா உண்மையா உண்டு உழைக்க போறவன். இந்த நாட்டை மாத்தி அமைச்சு காட்டுவாங்க. போடப்பா விவசாய சின்னத்துல ஒரு ஓட்ட போடு. அப்புறம் பாரா நாட்டை எங்கேயோ பிள்ளை ஓடி வராங்கடா. சொல்லப்பா ஆரா கட்டியக்கார சொல்ல. மன்னன் தான் அவரு. எந்த ஊர்ல இருந்து வர்ற ஆள் வடநாட்டுக்காரன் மாதிரியும் தெரியுது, அம்மூர்காரன் மாதிரி தெரியுது. ஒரு சைஸா இருக்காளாடா. சொல்ல. பாண்டிச்சேரி சாமி. பாண்டிச்சேரியா கருப்பா? உள்ளூர்காரனா? சண்டாளப்பள்ளி மண்டை நரைச்சு போனதுக்கு அப்புறம் வரையாடா. சொல்லப்பா சொல்லப்பா சொல்லப்பா. நான் மில்லுல வேலை செஞ்ச சாமி. என் உடம்புல ஓடுறதுலாம் மில்லு ரத்தம் சாமி. சரி 3 மில்லு சாமி. சுதேசி காட்டன் மில்லு, பாரதி மில்லு, ரோடின் மில்லு சாமி. சாத்திட்டானுங்க சாமி. மில்ல சாத்திட்டாங்கன்னு ஆந்திரா பக்கம் போய் வேலை செஞ்ச சாமி. எனக்கு தமிழை தவிர வேற எதுவும் தெரியாது சாமி. பாண்டிச்சேரியை விட்டு ஆந்திராவுக்கே போயிட்டியா? ஆமா நகரி போன சாமி. ஆந்திராக்காரன் பூரா இங்க வந்து இருக்கானாடா சாமி. அப்புறம் குஜராத்துக்கு போன சாமி. எனக்கு மில்லு வேலை தவிர வேற எதுவுமே தெரியாது சாமி. குஜராத்துக்கு போன சாமி. அங்கேயும் வெட்டி விட்டானுங்க சாமி. சரி தமிழை தெரிய வேற எதுவும் தெரியாது சாமி. அங்க கூட ஒண்ணா இருக்காங்கடா. ஒருவேளை போன சாமி. சரி அங்கேயும் தமிழ் தெரியல வெட்டி விட்டானுங்க சாமி. இவன் என்னமோ கொல்ல விட்டு விட்டுறான். இன்னும் தமிழ்நாட்டுக்கு போனோம்ன்றான். ஏய் ஒழுங்கா பேசி காட்டுறா பாப்பா. उधर करो इधर करो சொன்னாங்க சார். என்னமா பேரோ கரேன்றான். அடுத்த நாட்டுக்கு எங்க போன சாமி. சரி நீ അവിടെ இருக்கு. நீ അവിടെ நீ தொழியணும். நீ ஓஹோ ஏப்பா அவன் சொல்றதெல்லாம் நான் தான் சொல்றேன். எல்லா நாட்டுக்கும் போயிருக்கான். இங்க எதுவும் பைசா வாங்குனியா? பிரச்சனை சொல்லப்பா சாமி. நம்ம பிறந்த ஊராச்ச பாண்டிச்சேரி நல்லா இருக்கும். எங்க தாத்தா விட்ட சொத்து நிலத்தை வச்சு பயிரிட்டு விவசாயம் பண்ணலான்னு போன சாமி. போர போட்டா வெறும் உப்பு தண்ணியா வருது சாமி. கருப்பா தண்ணி ஊற உப்பு தண்ணியா மாறி போச்சாம்டா. சொல்லப்பா 50 வருஷம் மரத்து அழுகுறான். விவசாயிடாவே ஊருக்கு சோறு போடுற விவசாயி கண்ணீர் சிந்துறான்டா. சொல்லப்பா சாமி. முளைக்கவே இல்லை சாமி. வந்து மழைதான் ஆயிடுச்சு சாமி. உடனே அரசாங்கம் சொல்லிச்சு சாமி மண்ணை எடுத்து கொடுங்க ஆராய்ச்சி பண்ற உங்களுக்கு அந்த லோன் தர இந்த லோன் தரேன்னு சொல்லி மண்ணை எடுத்து போய் கொடுத்தா சாமி. சரி மண்ணு வந்து சரி வராது பிளாட் போட்டு வித்ததான் சரி வர சாமி. அது மட்டும் இல்ல சாமி. சரி ஏதாவது இஞ்சி மரப்பா அப்பளம் கப்பளம் பொழிச்சுக்கலாம் ரோட்ல போன சாமி. சைக்கிள் எடுத்துக்கின்னு ரோடு சரியில்லை சாமி. குண்டு குழியுமா இருக்குது. தோன்ற கேபிள அப்படியே விட்டுட்டு நீ எடுப்பு நினைச்சுக்கு நிக்கும் போதே தெரியுதாப்பா. புதுச்சேரியில தான் சாமி. சின்ன ஊர்ல சாமி.
ஊர்ல சாமி சரி ஏப்பா அந்த இல்ல பையன் இல்ல பார்த்து- அண்ணன் சொல்லிட்டாரா ஆ, கருப்பா ஆத்தா சொல்லட்டும் ஏத்தா, சொல்லுத்தா நீ உன் பிரச்சனை என்னத்தா சொல்லிட்டான் ஓம் பங்கு ஏத்தா, 4 பிரச்சனை நறுக்குன்னு சொல்லு புருஷன்தான்யா அவரு. அப்படியா ஆமாய்யா. சொல்லிட்டான் அழுகுறானத்தா சொல்லுத்தா நீ புதுச்சேரியில மைக்கு பிடிச்சு பேசுதா எந்த ரோடுமே ஆ, நல்லா இல்லைங்க ஐயா. எல்லா ரோடும் குண்டும் குழியுமா கிடக்குது. சரி அதுல வண்டியில போய் ஆ, இவரு இடுப்பை உடைச்சிக்கிட்டு வந்து படுத்துட்டாருங்க ஐயா. போச்சு அவரு இடுப்பை உடைச்சிட்டு படுத்துட்டா ஆ. நான் தானே வேலைக்கு போனோம். அம்மா 2 பொட்ட புள்ளைய வச்சிட்டு இருக்கேன். ஆ, 2 பொட்ட புள்ளையும் பள்ளிக்கூடம் சேர்க்க போலான்னா ஒரு நல்ல அரசாங்க பள்ளிக்கூடமே இல்ல. சரி தனியார் பள்ளிக்கூடம் சேர்க்க என்கிட்ட வசதி இல்ல. இல்ல காசு கேக்குறாங்க நான் அது வேலைக்கு போலான்னு போனா ஆ. அங்க போனா ஆ. பாலியல் வன்முறை பண்றானுங்க. ஆ, பொம்பளைங்களுக்கு ஆ. பாதுகாப்பே இல்லைங்க ஐயா. அட சண்டாளுங்க ஒரு சின்ன புள்ள கூட வெளியில போக முடியல. நம்ம ஊர்ல நம்ம பொம்பளை பிள்ளை 6 மணிக்கு மேல ஒரு பொம்பளை புள்ள ரோட்ல தனியா நடக்க முடியல. முடியல முடியவே இல்ல. என்னடா கொடுமை இது இதெல்லாம் சொந்த மண்ணுல இந்த நான் பிறந்து வளர்ந்த இந்த புதுச்சேரி மாநிலத்துல தான் நடக்குது. ஆஹா புது- இந்த புதுச்சேரியில மாநிலத்துல புதுசு தான் புதுசா நடக்குது. நடக்குதாடா ஆமாங்க ஐயா, ஆமா. ஒரு ஜாதி சர்டிபிகேட் வாங்கலாம்னு ஒரு ஆபீஸ்க்கு போனா ஆ. லஞ்சத்தால விரிச்சு ஆடுது. அந்த ஆபீஸ் காசு கேக்குறா ஐயையோ, ஒரு சர்டிபிகேட் கூட முறைப்படி நம்மள போறவங்கள பொது ஜனங்கள மதிச்சு குடுக்கறதே கிடையாது. லஞ்சம் லஞ்சம் ஆமா, லஞ்சத்தை தான் ஒழிக்க முடியல. சரி ஒரு கொசு வருது, கொசு இத கூட ஒழிக்க முடியல இந்த ஏய், அரசாங்கத்தால. கருப்பா ஆமா, என்னடா நோய் வந்து பாதி பேர் செத்து போறாங்க. ஆ, ஒரு பொம்பளை புள்ள ஆ. மார்கழி மாசத்துல வாசல்ல சரி ஒரு அமைதியா பயம் இல்லாம கோலம் போட முடியல. என்னடா அநியாயம் இந்த நாட்டுல இல்ல கண்டவே வந்து இறங்கிட்டாங்க செய்தாத்துன்னு போயிடுறான். சைனத்தி போயிடா ரவுடிஸ். ஆ. ஆமா. சாமி 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 இருப்பா காமராஜர் தாத்தா இல்ல சாமி ஆ. அந்த காமராஜர் தாத்தா ஆஹா. படி படின்னு சொன்னார் சாமி ஆஹா. இங்க வாழும் காமராஜர் சாமி குடி குடின்றார் சாமி இங்க இருக்க சாமி பூரா குடின்றாங்களா ஆமா சாமி அந்த தாத்தா காமராஜர் தாமா படி படினார் சாமி சரி சாமி இங்க இருக்கிற சாமி குடி குடின்றார் சாமி ஆ, சரி. ரெண்டு சாமியும் குட்டி செவட ஆக்கிட்டாங்க சாமி ஏய். வாழவே தகுதி இல்ல சாமி ஏய் செத்து பாரு சாமி செத்து பாரு சாமி சாப்பிடாதா நீ இது வரைக்கும் கருப்பு சாமிக்கு ஓட்டு போட்டியாடா களவாணி பழ யாருக்குடா போட்ட எந்த சாமிக்கு 50 வருஷமா அந்த சாமி இந்த சாமிக்கு மாத்தி மாத்தி ஓட்ட போட்டு எல்லா சாமியும் உங்களை ஊத்தி விட்டு ரோட்ல விட்டுட்டாங்களே இப்ப இதை வேற கட்டிக்கு வந்திருக்க காவிய கருப்பு சாமி மாதிரி நீ வேற கூடையில ஏண்டா ஏண்டா எல்லா களவாணி பையனும் கூட்டி சேர்ந்து வாரா ஆ, அவன் ஏதாவது காசு கொடுக்கறேன்னு வாங்கிக்கிறான் ஆ. நீ கொட்டை கொடுத்துக்கிறேன்ற ஆ. ஏண்டா சாமி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சொல்லுங்கப்பா இந்த ஊர்ல லாட்டி சீட்டு வச்சு நிறைய காசு வச்சுக்காம பாரு அவனை போய் மிரட்டி பீச்சை பேசுவா எங்க வச்சுக்குவா களவாணி பையில பூரா ஒண்ணு செத்துக்கிறான் அப்படியே ஆ. இன்னொருத்தர் எங்க இருக்கு, கடலுக்குள்ள இருக்க தண்ணி பூரா ஊருக்குள்ள வரப்போகுது ஆ. கல்லள்ளி போடணும் கருப்பு கல்லன்னு சொல்லி அதுல பலாயிரம் கோடி ஊழல் ஊழல் உன்னை வெளியே சொல்லி போய் எங்க வச்சுக்குவா உள்ள வந்து உள்ள புடிச்சு உள்ள ஓட்டுவேன் அந்த களவாணியும் சேர்த்துக்க அப்படின்னு ஆ. இருக்கிற 2 சாமியும் பிஜேபி சாமி உள்ள இழுத்துக்கு வருது 3 சாமி வந்துட்டான் பாத்துக்க ஆஹா. இப்படியாக்கா 5 மணிக்கு ஆ. காசு கொடுத்தோ கொடுக்கணுமே தெரியாது ஆஹா. டாஸ்மாக் கடை அடிச்சு திறந்து விட்டான் உடனே லைசென்ஸ் உடனே லைசன்ஸ் உடனே லைசென்ஸ் காசு கொடுத்தா உடனே லைசென்ஸ் முடிவு சொல்லுப்பா சாமி. முடிவு களவாணி ஏய் போடா சாமி. நீ சத்தம் போடா போடாதே. போடா ஐயா வண்டியில அவன சாமி தெருவுக்கு 10 பாத்து ஆ அதுக்கு தாண்டா ஆ டேய் டேய் அதுக்கு தாண்டா ம் யாரனே ஒரு பெரிய கருப்பே ஆ சீமான அனுப்பியிருக்கேன் ஆ வருவாண்டா நாட்டுக்குள்ள ஆ நான் கருப்பு சாமி காவல் ஐயனாரு கோட்டை வந்த ஆ எல்லை சாமியா நாங்க நிப்போம் ஆமா எங்க அண்ணன் அரணே ஒரு பெரிய கருப்பு ஆ நாட்டுக்குள்ள வருவான்டா ஆ ஆமா பலாவதாரம் புதுச்சேரி நாட்டுக்குள்ள 28 ஆமா தமிழ்நாடு மாதிரி ஆ புதுச்சேரிய புதுசா புதுசா ஆ பாண்டிய நாடா மாத்தி போடுவாட்டாங்க பெரிய கருப்பு ஆமா அதுக்கு தாண்டா இறக்கி விட்டுருக்கோம் ஆ இந்த 28 சாமிகளுக்கு ஆ விவசாய சின்னத்துல ஓட்டு போடுறா எந்திரியாப்பா செத்துறாரா இனிமேலாவது எந்திரியா ஓட்டு போடலாம் எந்திரியாப்பா எந்திரியாப்பா ஆதாயி கண்டிப்பா கட்டி சின்னத்துக்கு தான் ஓட்டு போடும் சாமி ஆ ஆமா ஏப்பா ஓட்டு விடு ஏப்பா ஓட்டு போடல இங்க பாரா இனிமேல விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போடு அப்புறம் பாரு நாட்டா